கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த வெள்ளிக்கிழமை காலை தொழுகையில் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளில் காலை பொழுதில் எங்களை இந்த நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் பல பகுதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசும்போது நாங்கள் அதை கேட்கவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்களை நீர் கேட்டு எங்களுக்கு இறங்கவும் வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிற எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும். பாரங்களோடும் கவலைகளோடும் வியாதிகளோடும் பண கஷ்டத்தோடும் தேவைகளோடும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு விடுதலையின் வேளையாக, அபிஷேகத்தின் நேரமாக, ஆசீர்வாதத்தின் அனுபவமாக தீர வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆவியானவர் தாராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை மறைத்து ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 99வது பாடல், வா பாவி இளைப்பாறவா என் திவ்ய மார்பிலே என்ற பாடல். சாய்ந்து சுகி என்பதா நன்மீட்பர் கூறவே, இழைத்து போன நேசனா வந்தாரி தெரினேன், என் பாரம் நீங்கி இயேசுவால் சந்தோஷமாயினே. பாவி தாகம் தீர்க்கவா தாராளமாகவே, நான் ஜீவ தண்ணி தருவேன் என்றார் என் நாதரே. அவ்வாறு ஜீவ ஊற்றிலே நான் பணம் பண்ணினேன், என் தாகம் தீர்ந்து ஏலமா கண்டாளும் அடைந்தேன். வாப்பாவி நீங்கவா நான் லோக ஜோதியே, உன் நெஞ்சில் ஒளி வீசுவே என்றார் என் நேசரே. மெய்ஞான அருளோதயம் அவ்வாறு நான் கண்டேன், அச்சோதியில் சந்தோஷமாய் நான் என்றும் ஜீவிப்பேன். ஆமென். 138வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 138. என் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேரே திரும்பி உமது கிருபையின் நிமித்தமா உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்துக்கு நன்றி செலுத்துவேன். உமது சகல பிரஸ்தாபத்துக்கு மேலாக உமது வசனத்தை நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன்.
நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அருளினி. என் ஆத்துமாவுக்கு பலமளித்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உமக்கு நன்றி செலுத்துவார்கள். கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை கண்ணோக்குகிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்தே அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவி. உமது வலது கை என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரையிலும் உள்ள வசனங்கள். மன்னிக்கும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படியெனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியக கடவுளில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை
அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரன் குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த நாளில உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவதே. ஆமென். இந்த நாளின் காலை சிந்தனைக்கென்று ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை நாம் வாசித்த நற்செய்தி பகுதியில் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அதன் விசேஷம், அதில் நம்முடைய பொறுப்பு என்பவைகளை குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் தியானித்து வருகிறோம். யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது இந்த உலகத்தினுடைய செயல்பாடு, அதாவது அவருடைய பிறப்பை எந்த நிலையிலே இந்த உலகம் எடுத்து கொண்டது என்பதை பற்றி சொல்லும்போது 2 வார்த்தையிலே சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உலகம் அவரை அறியவில்லை. 11ஆவது வசனத்தில் சொல்லுகிறார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அறியாமை ஒரு ஆபத்து. சில வேளைகளிலே நாம் அறிந்தும் தவறு செய்கிறோம், அறியாமலும் பாவம் செய்கிறோம். அறியாமை ஒரு பெரிய ஆபத்து. 1870 முதல் 71 வரையிலும் பிரான்ஸ் தேசத்துக்கும் ஜெர்மன் தேசத்துக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே நிறைய சேதம் ஏற்பட்டது. 2 பிரிவினருக்கும் நிறைய சேதம் ஏற்பட்டது. அந்த யுத்தம் முடிந்த பிறகு பல வருஷத்துக்கு பிறகு பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்த போது அந்த நிலத்தில 2 பீரங்கி குண்டுகள் கிடப்பதை கண்டாராம். வெடிக்காத அந்த குண்டுகள் பல மாதங்கள் கழிந்தபடியினால் அது இனிமேல் செயலிழந்து விட்டது என்று அவர் நினைத்து கொண்டார். ஆகையினால இந்த குண்டுகளை எடுத்து தன்னுடைய வீட்டில அதை ஒரு காட்சி பொருளாக வைக்க எண்ணி அதை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டு அந்த அலங்கார பொருட்களின் மத்தியிலே வைத்தார். பல மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் இவருடைய நண்பர் இவருடைய பார்ப்பதற்காக வந்தார். அவர் ஒரு வெடிகுண்டு நிபுணர். அவர் கேட்டார், என்ன இது பீரங்கி குண்டுகளை போல் இருக்கிறது, இதை எங்கே யார் எடுத்தது, எங்கிருந்து எடுத்தீர்கள், எதற்காக இங்கே வைத்திருக்கிறீர்கள்? இவர் சொன்னார், அது ஒண்ணுமில்லை, ஜெர்மன் தேசத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் யுத்தம் நடந்த போது அவர்கள் வீசின குண்டு அது வெடிக்காமது, அது பயனற்றது.
ஆகையினால் அதை எடுத்து நான் ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கிறேன். பின்வரும் சந்ததியாருக்கு அது தெரியும் பாருங்க. இந்த வெடிகுண்டு நிபுணர் அந்த 2 குண்டுகளையும் பரிசோதித்தான். அது ஒரு அதிர்ச்சியான தகவல். என்னன்னா, அது எப்ப வெடிக்கும் என்று தெரியாத நிலையில தான் அந்த குண்டு எப்ப வேணுமானாலும் வெடிப்பதற்கு தயாராகத்தான் இன்னும் அது இருப்பதை கண்டுபிடித்தான். சொன்னா, பெரிய ஒரு ஆபத்திலிருந்து உன்னை ஆண்டவர் தப்புவித்திருக்கிற. நீ வைத்திருக்கிற குண்டு இன்னும் செயலிழக்கவில்லை. அது இன்னும் பயன்படக்கூடிய தன்மையில தான் இருக்கிறது. அது எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம். அது வெடித்திருந்தா உன் குடும்பம் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாரு. அதுக்கு பிறகுதான் இவன் அவசரமாக அந்த 2 குண்டுகளையும் எடுத்து வெளியில கொண்டு போய் செயலிழக்க செய்தாராம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அறியாமத்தோ ஆண்டவரே தவறு செய்து விட்டோம் என்று தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே தங்களை குற்றமில்லாதவர்கள் போல காட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அறியாமையும் ஒரு ஆபத்து தான். எசையா 1:3 சொல்லுகிறது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை பாருங்க. இயற்கை அவைகளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே ஆண்டவரை அறிந்திருக்கிறது. பூமி கர்த்தரை அறியும் அறிவினால நிரம்பி இருக்கிறது. பறவைகள் தினமும் காலையில எழுந்து ஆண்டவரே என்று தங்கள் இறைக்காக ஆண்டவரை நோக்கி கேட்கிறது. அவைகளுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? மரம் செடி கொடிகள் காலையில எழுந்தவுடனே தங்கள் கிளைகளை இலைகளை அப்படியே அசைத்து ஆண்டவரை துதிக்கிறதே, இவைகளுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? இயற்கை இருக்கிறதே ஒரு நெறியை, ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு நடப்பதற்கு அறிந்திருக்கிறது. ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் அறிந்தது போல நினைக்கின்றவன், பேசிக்கொள்கிறவன், காட்டிக்கொள்கிறவன், அறிய வேண்டிய பிரகாரம் எதையுமே அறியவில்லை. அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. ஏன் அறியவில்லை? ரோமர் நிருபம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அவரை அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் உள்ள கடைசி மனிதனோ தம்மை தடவியாயிலும் கண்டுபிடிப்பதற்காக தேவன் தம்மை பிரத்யட்சமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தன்னை இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் காணும்படியாக அறியும்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். மனுஷர்கள் அவபக்தியினால அநியாயத்தினால ஆண்டவரை அறியாமல் இருமாப்பா இருக்கிறார்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. மனுஷன்
தேவன் இவ்வளவாக தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தியும் கூட, அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, மகிமையை தரிசித்தும் கூட இன்னும் அவரை அறியவில்லை என்று சொல்வதற்கு காரணம், அறியாதவர்கள் போல வாழ்வதற்கு காரணம், அவர்கள் ஆண்டவரை அறிந்தும் அவரை ஆண்டவராக மகிமைப்படுத்துவதற்கு மனமற்றவர்களாயிருக்கிறார்கள். ஆண்டவர் இவ்விதமாக தம்மை வெறுத்து ஒதுக்கி அவர் இவ்வளவு தன்னை தாழ்த்தி வந்த பிறகும் அந்த தேவனை ஸ்தோத்தரிக்க மனமற்றவர்களாயிருக்கிறார்கள். சிந்தனைகளினாலே, வீண் சிந்தனைகளினாலே வீணராகி இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 1:21 சொல்லுது, உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், மனிதர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்காமல் சுயஞானத்தினாலே இன்னும் கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சுயஞானத்தினாலே தேவனுடைய மகத்துவங்களை, தெய்வீகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்களால் முடியவில்லை. தேவன் தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரு மனுஷனும் தேவனை அறியான். வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவிலே தம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து காணப்படாத கடவுளின் தற்சொரூபம். தெய்வீகத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் செய்திருக்கிறது. தெய்வத்தினுடைய அன்பு, மன்னிப்பு, இரக்கம், கிருபை, மகிமை எல்லாவற்றையும் கிறிஸ்துவிலே நாம் தரிசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரனாக, படைப்பின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுபவர்கள், அங்கீகரிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகிறார்கள். யோவான் 1:12 அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இந்த உலகத்தில் வந்திருந்தும் அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகிறார்கள். அதற்குரிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள் என்று சொல்லி உரிமை பாராட்ட முடியும். அவருடைய சுதந்திரத்திற்கு, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நாம் உரிமை பாராட்ட முடியும். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புத்திர சுவிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் அவரை அறியாத உலகமா அவரை விட்டு தூரம் தூரம் போய் அவருடைய கோபாக்கினைக்கும் நியாய தீர்ப்புக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலும் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த 2 கேள்விகளையும் நம்முடைய மனதில் வைத்து நாம் கேட்டு பார்க்கணும். நான் உண்மையாகவே கிறிஸ்துவை யாராக அறிந்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்வதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை ஒரு நல்ல மனிதனாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர் தீர்க்கதரிசிகளுக்கு மேலானவர். ஆனால்
அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை கடவுளின் ஒரே பேரான குமாரனாக, உங்களையும் என்னையும் உலகத்தையும் மீட்பதற்காக தேவனாலே அனுப்பப்பட்டு அன்னை கன்னிமரியாளுடைய வயிற்றிலே மனிதனாக பிறந்த மெய்யான கடவுளும் மெய்யான மனிதனுமாக மாத்திரமே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை என்னுடைய பாவ பரிகாரியாக, இரட்சகராக, ஆத்தும மீட்பராக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த விதத்திலும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவு நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? நான் அவரை புரிந்திருக்கிறேனா? உண்மையாகவே கிறிஸ்துவை அறிதல் என்பது அவரை பற்றி புக்குகளை படித்து, அவரை பற்றி வேதாகமத்தை தியானித்து அப்படியே அறிவை பெருக்கி கொண்டிருப்பதல்ல. அறிவு என்பது இந்த இடத்துல உறவு கொள்ளல் என்று அர்த்தப்படுகிறது. நம் ஆண்டவரை அறிதல் என்பது ஆண்டவர் இயேசுவோடு உறவு கொள்ளுதல். 1 தெசலோனிக்கே 4:4 சொல்லுது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம இயேசு கிறிஸ்துவை அறிதல் என்பது நாம் ஆண்டவரோடு உறவு கொள்ளுதல், அவரோடு இணைந்து கொள்ளுதல், அவருடைய தெய்வீக தாழ்மை, அவருடைய தியாகம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய சுய வெறுப்பு, எளிமை, இவைகளிலே நாமும் பங்கெடுத்தல். அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு அனுபவம். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதற்கு அடையாளமாக என் வீட்டு முன்னால் ஒரு ஸ்டாரை போட்டிருக்கிறேன். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதற்கு அடையாளமாக நான் பஜனை பாடுகிறேன், நான் கேரல் பாடுகிறேன். ஆனா என்னுடைய உறவு இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு பாலகனோடு என்னுடைய உறவு என்னமாக இருக்கிறது? அப்படி பார்த்தா அவருடைய தாழ்மை எனக்குள் வந்திருக்கிறதா? சுய வெறுப்பு என்னிலே வந்திருக்கிறதா? மன்னிக்கும் சிந்தை வந்திருக்கிறதா? தியாக அன்பு எனக்குள்ள வந்திருக்கிறதா என்றால் இன்னும் இல்லை. அமெரிக்காவில் ஒரு போதகர், ஜிம் மின்சி என்று ஒரு போதகர், டிசம்பர் 24 தன்னுடைய ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் இரவு ஆராதனையை நடத்திவிட்டு நடுராத்திரியில தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவர் வழி முழுவதும் பார்க்கிறார், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டி கொண்டிருக்கிறது. தனியார் கிளப்புகளில ஒரே கும்மாட்டம், குத்தாட்டம், ஒரே கும்மாளம். சாலை ஓரத்தில் குடித்து விட்டு படுத்து கிடக்கிற வாலிபர் கூட்டம், ஆரவாரம், போக்குவரத்தை சரியாக ஓட்ட முடியாதபடி கவனத்தை சிதறடிக்கிற பல்வேறு காட்சிகள். அவர் யோசித்தா, நாம இப்பதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க, உறவு கொள்ளுங்கன்னு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா கிறிஸ்தவ சமூகம் எந்த அளவுக்கு அவரை புரிந்து கொண்டிருக்கிறது, அறிந்து கொண்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது? ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான காட்சியை என்னால பார்த்திருக்க முடியுமா என்று துக்கப்பட்டார். தன்னுடைய வீட்டில் வந்தா அவசரமாக தன்னுடைய உணர்ச்சிகளை எழுதி கொட்டி ஒரு பாடலை எழுதினா. அந்த பாடலில் 2 வரி, இறைவா நீ ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தீர், பாவம் போக்குவதற்குத்தான் நீர் வந்தீர் என்பதை நாங்கள் இன்னும் அறியவில்லை, எங்கள் கண்கள் குருடாயிருக்கின்றன.
பாவத்தை போக்குவதற்காக, அக்கிரமங்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக, அநியாயங்களிலிருந்து எங்களை தூக்குவதற்காக, எங்களுடைய கண்களை திறப்பதற்காக, சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக, பிசாசு, உலகம், மாம்சம் இவைகளின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை விட்டு வானலோகத்தின் மேன்மையை துறந்து ஏழை பாலகனாக, தச்சனுடைய மகனாக, அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக பூமியில வந்தீர் என்பதை எங்கள் கண்களை திறந்து பார்த்தா நாங்க இப்படிப்பட்ட அறியாமையில இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அக்கிரமமான செயல்களை ஆண்டவருடைய பிறப்பை சொல்லி செய்ய முடியாது. நாங்கள் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் நீதியும் உள்ள கிரியைகளைத்தான் செய்ய முடியும். அர்த்தமுள்ள செயல்களைத்தான் நாங்கள் செய்ய முடியும். ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி செபித்தாராம். இன்னைக்கு எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, கிறிஸ்துமஸ் பண்டிகையை வருஷந்தோறும் கொண்டாடலாம். ஆனா நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 22 வயது வாலிபன், MBA பட்டதாரி. அவன் ஒரு பெரிய பன்னாட்டு கம்பெனியில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து ஒரு வருடம் தன்னுடைய டார்கெட்டை அதிகமாக விற்று காட்டினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட லெக்கை விடவும் பல மடங்கு அவன் விற்பனையை அதிகரித்து காட்டினான். அதனால் அவனுடைய நிறுவனம் அவனை அமெரிக்க தேசத்திற்கு 1 மாத காலம் சுற்றுப்பயணமாக அனுப்பினாங்க. என்னுடைய பயண திட்டப்படி சிகாகோ பட்டணத்தில் 5 நாட்கள் தங்கி இருக்கலாம். இவனை அழைத்து போன அந்த டிராவல் ஏஜென்சி சிகாகோ பட்டணத்தில் இவனை ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வைத்தார்கள். அந்த ஹோட்டல் ஆஸ்டர், பெரிய நட்சத்திர ஹோட்டல். இவன் அறையில் கொண்டு போய் தன்னுடைய சாமான்களை எல்லாம் வைத்துவிட்டு, லக்கேஜுகள் எல்லாம் வைத்துவிட்டு, வெளியில சுற்றி பார்க்கலாமே என்று கதவை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில போனான். வெளியில போனவன் தெரு தெருவாக சுற்றி பார்த்து கொண்டு வந்தா தன்னுடைய பாதையை மறந்து போனான். அவனுக்கு தான் எந்த ஹோட்டல்ல இருக்கிறேன் என்கிற உணர்வும் மறந்து போனான். இவன் நியாயப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? காவல்துறையிடத்திலே அணுகியிருக்க வேண்டும். இவனுடைய பயண விவரங்களை அவர்கள் எடுத்து இவனுக்கு எந்த இடத்திலே டிக்கெட்டு போடப்பட்டது, இது ஹோட்டல் புக் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருப்பார்கள். இவனுக்கு தன்னுடைய தவறை, தன்னுடைய இயலாமையை, அறியாமையை மற்றவர்களிடத்திலே சொன்னால் மற்றவர்கள் சிரிப்பார்களே, தன்னை ஒரு ஏமாளி என்று நினைப்பார்களே, தன்னுடைய சுய கௌரவத்துக்கு பாதிப்பு வருமே என்று சொல்லி இவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய கையில் இருந்த பணத்தினால காசை கொடுத்து ஹோட்டல் ஷெர்மன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்ணா. ஒரு நாள் தங்கி இருந்து பார்ப்போம், ஞாபகம் வருகிறதா பார்ப்போம், அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். அப்படி யோசிக்கலாம். 2 நாட்கள் தங்கி இருந்தான். பாருங்க, இவனுக்கு தன்னை அறியாம ஒரு பயம். ஏனென்றால் தன்னுடைய டிராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ரூமில் இருக்கக்கூடிய லக்கேஜ் பேக்கில் இருக்கு. 5 நாட்கள் தான் இந்த பட்டணத்தில் தங்குவதற்கு அனுமதி. அதற்கு பிறகு அவர்களுடைய திட்டம் வேறு இடத்துக்கு போவது. ஆகையினால் இவன் பயந்து போனான், ரொம்ப நடுங்கி போனான், காவல்துறையிட அணுகுனான். இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு.
அவர்கள் வந்தார்கள், இவனை விசாரித்தார்கள். இவன் எங்கிருந்து புறப்பட்டான், எந்த நிறுவனம் இவனை அமெரிக்காவுக்கு விசா எடுத்து அனுப்பி இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டார்கள். ஒரு நிமிடத்தில் சொன்னார்கள், நீ தங்கியிருக்கிற ஹோட்டல் ஆஸ்டர், இப்போது நீ தங்கியிருக்கிற ஹோட்டல் ஷர்மன். இந்த ஆஸ்டர் ஹோட்டலுடைய மேற்கு வாசலை நீ திறந்தால் அதற்கு அடுத்தது இருப்பது தான் ஹோட்டல் ஷர்மன். ஒரே ஒரு தெரு தான் வித்தியாசம். இந்த தெருவினுடைய ஒரு பக்கத்தில் இவன் தங்கி இருக்கிறான், இவன் அறியாமலேயே தங்கி இருக்கலாம். அடுத்த பக்கத்தில் இவன் தங்க வேண்டிய இடம் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை அறிவதற்கும் அறியாததற்கும் இடையில இந்த ஒரு சின்ன இடைவெளி தான். என்ன இடைவெளி? நம்ம தாழ்த்தி நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை நான் அறியாத உணராம இருக்கிற என்னை மன்னிங்க, உம்முடைய வார்த்தையினால என்னை உணர்வுபடுத்தி, உமது ஆவியினால என்னை பலப்படுத்தி, நான் உம்மை ஏற்றுக்கொண்ட மகனாக மகளாக வாழ்வதற்கு, உம்மோடு உறவு கொண்டு வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்துமையா, பலப்படுத்துமையா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கையை இந்த கிறிஸ்து பிறப்பு எனக்கு தர வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு செய்தியாக அல்ல, ஒரு அனுபவமாக என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் மாறணும் என்று மனம் திரும்புவோம் என்றார். நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபப்படுவோம் என்றார். ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு நாம இடம் கொடுப்போம் என்றார். ஆண்டவரை அறிகிற அனுபவத்தை அவன் நமக்குள்ளே கொண்டு வருவான். அவரோடு நாம் உறவு கொள்ள முடியும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். பாடல் புத்தகத்தில் 649வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பூவிலெங்கும் புதுமை தோன்ற தேவன் தோன்றினார். ஆவ விலங்கு நீங்கிட ஆருள்ளோர்கள் வாழ்ந்திட, ஆவ விலங்கு நீங்கிட ஆருள்ளோர்கள் வாழ்ந்திட, பணிவாய் ஒரு மனுவாய் வெகு கனிவாய் நம்மை நினைந்தே இங்கு தேவன் தோன்றினார். தேவன் தோன்றினார். தேவன் தோன்றினார். பூவிலெங்கும் புதுமை தோன்ற தேவன் தோன்றினார். பாட்டமெல்லாம் ஏகவே வறுமை துன்பம் போகவே, பாட்டமெல்லாம் ஏகவே வறுமை துன்பம் போகவே, வந்தார் அன்பு கொண்டார் துணை நின்றான் அருள் தந்தான் இங்கு தேவன் தோன்றினார். தேவன் தோன்றினார்.
பூவிலெங்கும் புதுமை தோன்ற தேவன் தோன்றினான். இறைவன் தன்னை காட்டவே அருவாழ்வினில் கூட்டவே, இறைவன் தன்னை காட்டவே மறுவாழ்வினில் கூட்டவே, அழியாய் உண்மை ஒயிராய் இறை ஒளியாய் இயேசு இறைவன் எழுந்தா இங்கு தேவன் தோன்றினான். தேவன் தோன்றினான். தேவன் தோன்றினான். பூவிலெங்கும் புதுமை தோன்ற தேவன் தோன்றினான். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு எல்லா மேன்மைகளையும் உதறி தள்ளிவிட்டு அடிமையின் ரூபத்தில் ஏழை கோலத்தில் தன்னைத்தான் தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தீரையா. நீர் உமக்கு சொந்தமான இடத்திலே வந்தபோது உமக்கு சொந்தமான இந்த உலகத்து மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளல, உம்மை அறிந்து கொள்ளவும் இல்லை. காரணம் வீணான சிந்தனைகள், அவபக்தி, சுயகௌரவங்கள். அதுதான் தலையிட்டு அவர்கள் அறியாதபடி செய்தது. சுயநீதியிலே வாழ்ந்த மனிதர்கள் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி போனது. நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்மை அறிந்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பை எங்களுக்கு தருகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலாவது நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவா, அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவா. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒருவரும் உம்மை அறியாமல் வீணாய் போய்விடக்கூடாது சாமி. நீர் இந்த உலகத்தில் உள்ள கடைசி மனிதனுக்கு கூட உம்மை வெளிப்படுத்தும்படி நீ ஒரு கடைசி மனிதனுடைய ரூபத்தில் வந்தீரையா. தகப்பனே, எல்லா மனிதர்களும் உம்மை தடவியாயிலும் கண்டுபிடிக்கும்படி நீர் இந்த அளவிலே காணக்கூடிய அளவிலே பிரத்யட்சமாய் வந்தீரையா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு உறவு கொள்ளத்தக்கதா உம்முடைய அன்பு, தியாகம், மன்னிப்பு என்பவைகள் எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்யும். வீணாக இந்த பண்டிகையை கொண்டாடி கழித்துவிட்டு சென்று விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே, பெருந்தொற்று காரணமாக பாதிப்பில் இருக்கிற எல்லா மக்களுக்கு ஜெபிக்கிறான். இந்த காலத்திலே பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காய், தாதியர்களுக்காய், மருத்துவ பணியாளர்களுக்காய், குடிநீர், மின்சாரம், நுகர்பொருள் வியாபாரம், போக்குவரத்து, இப்படிப்பட்ட அத்தியாவசிய பணிகளை செய்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வீடுகளில் இருந்து வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். என் தகப்பன், உம்முடைய பிள்ளைகளுடைய உழைப்புக்கு தக்க பலனை கொடுமையா. தங்களுடைய உரிமைகளுக்காய், வாழ்வாதாரங்களுக்காய் குரல் எடுப்பி கொண்டிருக்கிற மக்களுடைய உணர்வுகளும் நியாயமான எண்ணங்களும் கோரிக்கைகளும் அவர்களுக்கு பரிகரிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமையட்டும் ஐயா. வேதனைகள், கலக்கங்கள், பலவிதமான வியாதி, கஷ்டங்கள், இவற்றினாலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நிச்சயமா இந்த நாளில் ஒரு நிச்சயமான விடுதலை கிடைக்கட்டும். நீண்ட நாட்களை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நிச்சயமாய் தேவனுடைய பதில் உண்டாகட்டும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த நாட்கள் இந்த நாட்கள் இருக்கட்டும். தீர்க்காயுசை கொடுமையா, சமாதானத்தின் காலங்களை கொடும், தேக ஆரோக்கியத்தை கொடும். அதே போல திருமண நாட்களை காணுகிற உடைய பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார். குடும்ப வாழ்க்கையில தேவன் வாக்களித்த பாக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கும் பிரயாணமாய் ஈடுபட இருப்பவர்கள், வெளி ஊர்களிலிருந்து நாடுகளிலிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஊருக்கு வருவதற்கு திட்டம் வகுத்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுகமான பயணத்தை கொடும். தேசத்தை, தேச தலைவர்களை ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலைக்காக, படிப்புக்காக வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே போய் தங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில்லை பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். ஆசீர்வாதம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்கள் மேற்பஸ்தனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த பாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் எங்களோடு கூட காலை ஆராதனையில் இணைந்த உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் திருச்சபையின் சார்பில் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆராதனை பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். நாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்மை பார்க்கிற, நம்மை அறிகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. God bless you. Thank you. அது ஒரு